அழகே அழகு சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல மதி இருந்துட்டு எங்கேயுமே போக மாட்டேன்னு சொல்லிட்டு பிடிவாதமா வெளியே திண்ணை மேல தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே அக்கம் பக்கம் இருக்கிறவங்க விசாரிச்சுட்டே இருக்காங்க. என்ன இந்த பொண்ணு வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்கு? லக்ஷ்மி அக்கா உங்க வீட்டு 2வது மருமகன் ஏன் வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க? ஏதாவது வீட்டில் அது சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வீட்டிலலாம் எந்த சண்டையும் இல்லை, நீங்கள் தான் இங்கே தேவையில்லாமல் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன லக்ஷ்மி அக்கா, நாங்களும் அப்பத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். சாயங்காலத்துலேருந்து உங்கள் வீட்டில் வெறும் சத்தமாக தான் இருக்குது. இப்போ என்னடன்னா உங்கள் 2வது மருமக வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தானே அடிக்கடிக்கு சொல்லுவீங்க மலர் மாதிரி கிடையாது, இவ கொஞ்சம் வாயாடியாக இருக்கான்னு சொல்லிட்டு, அதனால் வாய் பேசினதுனால அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டீங்களா? அதனால தான் அவள் எங்கேயுமே போகாமல் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ராகவன் ஒரு பக்கம், இவளுக்கெல்லாம் எதுக்கு இவ்வளோ பிடிவாத குணம்? வீட்டுக்கு வாழ வந்த மருமகளுக்கு இவ்வளோ பிடிவாதம் ஆகவே ஆகாது. அந்த வீட்டில் அவள் எப்படி குடும்பம் நடத்த முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சொன்னால் இவெல்லாம் கேட்க மாட்டா, சொல்கிறவங்க சொன்னால் இவ தன்னால் கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா பனினோடையே வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவரை பார்த்த உடனே அமைதியாக அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. உனக்கெல்லாம் என்னதான் பிரச்சனை? நான் என்ன சொல்லிட்டு போனேன் உங்ககிட்ட? மன்னிப்பை கேட்டு வீட்டுக்குள்ளே அமைதியாக இருந்தானோ சொன்னேன், அதை விட்டுட்டு இப்படி பிரச்சனை பண்ணுறேன்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.